வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா போகிறோங்க, வேறு வேலை இல்லாமல். சரி ஓகே பைக்கில் போகலாம் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரைடிங் கேர்ஸ் எல்லாமே மாட்டிட்டு கிளம்பியாச்சு. ஸோ மொபைல் மவுண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லிருக்க ஒரு பர்சனை எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கள்ளக்குறிச்சியிலேருந்து. உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் போனோன்னா அவனை காமிக்கிறேன் சர்ப்ரைஸாக. அது வரைக்கும் யாராக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவிலேருந்து அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஸோ மச்சானை பார்த்துட்டு அங்கேருந்து சும்மா கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படி இப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். 3 மணிக்கு அலாரம் வச்சேன், கிளம்பி வான்னு வெயிட்லாம் வரதுக்குள்ளே போகணுன்ட்டு. மணி 5:30 ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா தூங்கிட்டேன். 4 மணிக்கு அவன் ஃபோன் பண்ணி என்னை எழுப்பி விட்டான். நான் என்ன சொன்னேன், நான் ஃபோன் பண்ணி கிளம்பிட்டு எழுப்பி விட்றேன்னு அலாரத்தை இப்படி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அவன் ஃபோன் பண்ணி என்னை எழுப்பி விட்டான். இல்லைனா சாயங்காலம் 4 மணிக்கு தான் நான் கிளம்பியிருப்பேன். ஸோ நம்ம ஒன்றும் வேலை வெட்டி முறிக்கிற மாதிரிலாம் நம்ம போகல, கோயம்புத்தூர் சும்மா தான் போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பொறுமையாக 5:30 மணி ஆச்சு, போக அப்படியே போய்க்கலாம் கைஸ் எப்போ போகிறோமோ. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகும்போது தான் ஏதாவது வந்துட்டு மைலேஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலோ இல்லை வந்து கரெக்டான ஸ்பீடில் ஒரு 80லேயே நான் க்ரூஸ் பண்ணி போய் மைலேஜ் செட் ஆனாலோ என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து தான் இந்த வீடியோ. நான் ஓப்பனாக இப்போயே சொல்லிடுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100% நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதிகபட்சம் இதில் மோட்டோ விலாகை நான் காமிச்சிடுறேன் கைஸ். அதாவது எங்கே இருந்துன்னா உளுந்தூர்பேட்டைக்கு அப்புறமேட்டு மோட்டோ விலாக் வந்துடுறேன் ஃபுல்லாக. ஸோ அது வரைக்கும் பெருசாக வீடியோலாம் இருக்காது. நானும் எங்கேயும் ஸ்டாப் பண்ண போதில்லை, ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போகிறேன். சரி கைஸ் வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகைன் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் புதுசாக இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க நம்ம சேனலில். பட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு கைஸ். சரி கைஸ் அப்படியே நான் வாய்ஸ் ஓவரில் கண்டினியூ பண்ணுறேன். இது அப்படியே முந்தின நாள் நைட்டு 11:30 மணி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடியே பெட்ரோல் அடித்து வச்சுருவோம். அப்போ தான் வந்துட்டு நாளைக்கு காலையில் 3 மணிக்கு டான்னு கிளம்பி பெட்ரோல் பங்க்லேயே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போக முடியும்னு பெட்ரோலும் ஏரும் பிடிச்சாச்சு. இதே மாதிரி எப்போ நீங்கள் ட்ரிப்பு கிளம்பினாலோ பைக் எடுத்து கிளம்பினாலும் சரி பெட்ரோலும் ஏரும் பெட்ரோல் எப்படி அடிச்சிருங்க, ஏர் செக் பண்ணிட்டு எடுங்க கரெக்டான பாயிண்டில். ஏன்னா அது மேஜராக ஆக்சிடெண்ட்டுக்கு ரொம்ப இதுவாக நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான், பெட்ரோல் அடித்தாச்சு 660 ரூபாய்க்கு. நான் அப்படியே லைவுக்கு போயிடுறேன். ஓகே கைஸ் உளுந்தூர்பேட்டை வந்து ரீச் ஆயாச்சு. நான் ஒருத்தரை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, கிட்டத்தட்ட இருங்க அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். ஒரு 2.5 மணி நேரம் வண்டி எங்கேயுமே நிறுத்தலை, ஸ்ட்ரைட்டாக ஓட்டிகிட்டு வந்து சேர்ந்தாச்சு. மணி 8 ஆகுது. ஹலோ ஹாய் கைஸ். மச்சான் இந்த பக்கம் வெளிச்சோம். இந்த பக்கமா இப்போ ஓகேவா? இப்போ ஒன்றும் தெரியும் நிற்போமே வண்டி மச்சான் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே என்னது இங்கே வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம இந்த மொபைல் ஹோல்டர் எடுத்துகிட்டு வர சொன்னோம். அதுக்கப்புறம் மெயினாக மச்சான் வந்த விஷயம் வந்து மினி ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம காலேஜில் இருக்குது. அது விஷயமா கொஞ்சம் பேசுகிறதுக்கும் அதில் சில பல கை கலப்பா சண்டை கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் பார்க்க வந்திருக்காங்க. பார்த்துட்டு ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு. இந்நேரம் நம்ம கிளம்பி சேலம் தாண்டி போயிருக்க வேண்டியது. 5 மணிக்கு மீட் பண்ண வேண்டியது. மணி 8 ஆகி போச்சு. ஆமாம் தூங்கி தொலைஞ்சிட்டேன். காலைல ஃபோன் பண்ணுறேன் 4 மணிக்கு அலாரம் வச்சு எடுத்துட்டோம் போல. அதுவும் ஃபோன் பக்கத்தில் வச்சு தான் அமுத்திட்டு தூங்கியிருப்பேன். வெளியே வச்சுருந்தேன்னா அதனால் ஏஞ்சி வந்து ஐயோன்னு ஆயிடுச்சு. 10 மணி காலைல வந்து கேட்குறாங்க கிளம்பலையா இங்கே தங்கிட்டியான்னு. அந்த அளவுக்கு ரெடியாக சரி நம்ம சீக்கிரமாக கிளம்ப போகிறோம். பெட்ரோல் பங்க்லாம் யாரையும் எழுப்ப வேணாம். நைட்டே பெட்ரோல் அடித்து காற்றடிச்சு தூங்கிட்டேன் கடைசியாக. இப்படி ஆயிடுச்சு கைஸ். மச்சான் சாப்பிடுவோம். டீ சாப்பிட்டுட்டு எப்பயுமே இந்த இடம் தான் நம்மளுது. நீங்கள் நிறைய விளாகில் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா முன்னாடி இருக்க விளாக்லாம் போய் பாருங்கள், இன்னும் ஃபன்னாக இருக்கும். நாங்கள் போய் டீக்கு ஏதாவது சாப்பிட்டு அப்போ சாப்பிடும்போது நான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். வண்டி காமிச்சிடறேன் திருப்பி. இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மளது R1 RC 390. நாங்கள் இது R1 தான் கூப்பிட்றது. எங்கே இன்ஸ்டாவில் ஏதாவது ரீல்ஸ் போட்டாலும் இது போட்டாலும் டேக் பண்ணுறதும் R1 தான் போடுறோம். ஏன் அப்படின்னிங்கன்னா எனக்கு இந்த V2 வந்து R1 ஃபீல்லாம் கொடுக்குது. அதே மாதிரி மச்சான் வச்சுருக்க கண்டிஷன், வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 94,000 கிலோமீட்டர். 94,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. கிட்டத்தட்டலாம் இல்லை, 94,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நான் 93,000க்கு அதுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இந்த R1 5ஓட ரிவ்யூ வீடியோ. இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த சைலன்சர் யோஷிமாராவோட சைலன்சர் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஃபுல்லாக எக்ஸாஸ்ட்லாம் மாற்றிருக்கோம். அப்புறம் டயரு அப்படி இப்படின்ட்டு நிறையா இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். R1 5 V2 ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் மச்சானே சொல்லியிருப்பான். அதை பற்றி நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 வண்டிக்கெலாம் ஓனர்ஷிப் ரிவ்யூ போட வேண்டியது இருக்குது. அதையும் நான் சீக்கிரம் போடுறேன் கைஸ். ஒரு 94,000 ஓடி இருக்குது வண்டி அப்படின்னா வந்து இது வரைக்கும் எந்த இன்ஜின் வேலையும் இல்லாமல் அப்படின்னா எப்படி மெயின்டைன் பண்ணாங்க எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ பைக்கர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வண்டி ஓட்டுறதுக்கும் இதுவாக இருக்கும்.
இன்னும் இன்றைக்கி நான் இன்னொன்று காமிச்சிருவேன்னு நினைக்கிறேன். வண்டி கிட்டத்தட்ட 29,738 ஓடிடுச்சு. இன்றைக்கி நம்ம 30,000 கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ 30,000 கிராஸ் பண்ணும்போது நான் நிறுத்தி வீடியோ எடுக்கிறேன். சரி கைஸ், அப்படியே இங்கே போய் சாப்பிடுவோம். இப்படி வந்து நேராக போனால் திருச்சி, மதுரை, இப்படி வந்தோன்னா சேலம், கோயம்புத்தூர், அதெல்லாம் இந்த சைடு. ஸோ நான் போய் சாப்பிடும்போது ஏதாவது அப்போ கன்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், கடைசியாக டீ வேணாம், இயற்கையாக போயிடலான்ட்டு மச்சான் சொன்னான். சரி மச்சான் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இளநீ வாங்கிட்டோம். இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. டீ குடிச்சு இந்த வெயிலில் தீஞ்சு போகிறதுக்கு இப்படி குடித்தோன்னா சேலம் வரைக்கும் நிற்காமல் வண்டி போயிடும். அதுக்கப்புறம் சேலம் போய் ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போக வேண்டியதான். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னாரு. அவர் தான் இன்னும் வந்து நேராரு. 2 கிலோமீட்டர் தான். என்ன பண்ணுறாரு, நடந்து வராரா வண்டி தள்ளிட்டு வராரான்னு தெரில. ஆமாம், வந்தாருன்னா மீட் பண்ணிட்டு ஒரு 2 ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நான் கிளம்பிடுவேன். சரி, எனக்கும் வேலை இருக்குது. நம்ம ஊரில் காரை வந்துட்டு போய் சர்வீஸ் பண்ணணும். ஓகே, குடிச்சிட்டு வெட்டுறதுக்கு கேட்குறாங்க. நான் போகிறேன். கடைசியாக மச்சான் ஃப்ரெண்டு வந்தாச்சு. நம்மளும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கிளம்பியாச்சு. அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் அப்படியே அவரை காமிங்க. ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லு யூடியூப்பில். ஹாய். பேர் அரவிந்தன். நம்ம காலேஜ் தான் படிக்கிறாரு. ஆமாம். இங்கே எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு பி முடிச்சிருக்காரு. அடுத்த பி இல்லை, ஐடி முடிக்க போகிறாரு. வயசு வந்து 22. 20 தான். 21. உனக்கு 21. வீட்டில் ஏதாவது பொண்ணு யாராவது பார்க்குறீங்க, பொண்ணு இன்னும் இருந்தாங்கன்னா பையன் வீட்டில் பையன் தனியாகிறாரு, நல்லா சம்பாதிப்பார். அதனால பயோடேட்டா எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுத்துட்றேன். என்னான்ட்டு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் மாப்பிள்ளைய. வெயிட்டிங் வேறு. முடி நிற்க மாட்டேன்னு ரொம்ப இப்போ தான் ஃபீல் பண்ணார். ஸோ தலைலாம் சீவ தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணி சீவ விட்டுனே இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பார். ஆயுள் முழுக்க போதும். ஓகே, நம்ம ஊர் அப்படின்னு இளநியே ப்ரோ தான் வாங்கி கொடுத்தாரு. எங்கள் ஊர் என்ன கடைக்கிட வேணுமான்னாரு. பத்திரம் பதிவு பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். 2 இளநிகள்னு எடுத்து வண்டியில் கட்டின்னு போகலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. கட்டிட்டு போக வேண்டியதான். ஸோ கைஸ், அப்படியே இங்கேருந்து கிளம்பி போக வேண்டியதான். நான் அந்த மவுண்ட் வாங்கிட்டேன், மொபைலில் மாட்டுறது. ஸோ அதை நான் மாட்டி ஹைவேஸில் போக அப்படியே வீடியோ எடுக்கிறேன். மச்சான் பாய் சொல்கிறேங்க, பார்ப்போம். பாய். ஒரு வாரம் கழிச்சு மாடல் எக்ஸாம் அப்போ தான் பார்ப்போம் கைஸ். சந்திப்போம் கண்டிப்பாக. அவ்வளோதான். நான் வர டியூஸ்டே கிளம்பிடுவோம் காலேஜுக்கு. மச்சான் தான் ஒரு வாரம் கழிச்சு தான் போகிற மாதிரி. ஒரு 2 நாள் லீவ் போட்டு கோயம்புத்தூர்லேயே இருக்கலான்னு அங்கே எங்கேயா சுற்றுறேன்னா அதையும் பிளாக் எடுக்கிறேன். ஓகே கொஞ்சம் போயிருக்காங்க. ஓகே, கிளம்ப வேண்டியதான் கைஸ். அப்படி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இது இல்லை ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. ஓகே, அப்படியே இங்கே நிற்க தம்பி. சேலம் தாண்டி தான் போய் நிற்கிற மாதிரி ஐடியா. வாய்ஸ் எடுக்குதா என்னன்னு தெரியல. எடுத்ததுன்னா ஓகே, அதனால் ஓகே பார்ப்போம். சேஃபாக போங்க, பார்ப்போம். ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது. 1 கிலோமீட்ரு 2 கிலோமீட்டரா 1 கிலோமீட்டரா? 1 கிலோமீட்டர் கூட இல்லை ப்ரோ. சும்மா 500 மீட்டர் தான் இருக்கும். சரி ப்ரோ, பார்த்து வரண்டா. போகலாமா? சரி கைஸ், அப்படியே கிளம்ப வேண்டியதான். அந்த இடத்துல ஊருக்கு வரேன். நான் ஊருக்கு வரேன்டா. பாவம். சரி கைஸ், அப்படியே இங்கே கிளம்ப வேண்டியதான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கிட்டே நம்ம செலவு பண்ணி வச்சுருங்க. எதுக்கு யூட்டனு போலாமா? எதுக்கு அந்த யூட்டர்ன் அடித்தோம் அப்படின்னு எங்களுக்கே தெரில. இப்படி தான் ஃபன்னாக போயிட்டு இருக்குது வாழ்க்கை. சும்மா ஒரு சுற்றிட்டு வரலான்ட்டுறான் மச்சான். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கைஸ், அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம இன்னும் இங்கேருந்து நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். நம்ம இன்னும் இதில் ஒரு 50 300 அப்படின்னா கூட இன்னொரு 300-320 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரம் ஆகும். எங்கேயும் ஸ்டாப் பண்ண வேணாம். சேலம் ஒரு ஸ்டாப்பு. இங்கேருந்து 150 கிலோமீட்டர் மறுபடியும் நினைக்கிறேன். சேலம் 150-160 கிலோமீட்ரு. சேலம் நிறுத்தி சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து எடுத்தால் கோயம்புத்தூர் போயிடலாம் கைஸ். அடா என்ன அழகாக இருக்குங்க. V2 மாதிரியே இல்லை வண்டி. யோஷிமாரா எக்ஸாஸ்ட்டுக்கும் இதுக்கும் சவுண்டுக்கும்
வாவ் அப்படின்னு தான் இருக்குது. ஒரு ஃப்ளைபைலாம் எடுக்கிறோம் அப்படின்னா வண்டியை டக்குன்னு ஜட்ஜ் பண்ண முடியும்னா இது ஏதோ பெரிய பைக் தான் போல். ஆனால் ஏன் இன்லைன் 4 சவுண்டு வரலன்னு தான் யோசிப்பாங்களே தவிர, சிங்கிள் சிலிண்டருன்றது தான் யோசிப்பாங்களே தவிர, மற்றபடி ஓ நிறையா ரைடர்ஸ் போகிறாங்க. காலையிலேருந்து நிறையா பேரை பார்த்துருவோம் கைஸ். சரி ஓகே நம்ம வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர வீட்டுன்னு யோசிக்க மாட்டாங்க. வேறு ஏதோ வண்டி என்ன வண்டின்னு அந்த மாதிரி தான் இருக்குது. அந்தளவு குட்டி குட்டி மாடிஃபிகேஷன்ஸ்லேயே வண்டி எவ்வளோ தூரம் நீட்டாகவும் சூப்பராகவும் ஒரு 94,000 கிலோமீட்டர் வரைக்கும் இவ்வளோ செலவு பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்றது மச்சான் தான் கற்றுக்கணும். ரீசெண்டாக இப்போ ஒரு 13,000 ரூபாய்க்கு பிரேக் கேலிப்பர் அது இதுன்னு எல்லாத்தையும் முன்னாடி ஃபுல்லாக மாற்றிருக்கான் பிரிச்சு. நான் மறுபடியும் இன்னொரு ரிவ்யூ கூட 1 lakh கிலோமீட்டர்ஸ் அந்த வண்டி ஒன்று நான் போடுறேன். ஸோ நம்மளோட ஜூஸா இன்றைக்கி ஜூஸானா நம்மளோட KTM RC 390 புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வண்டி 30,000 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ண போகுது. இன்றைக்கி நம்ம ஈரோடு தாண்டி கோயம்புத்தூர் கிட்டே போனோன்னா, கோயம்புத்தூர் போனோன்னா 30,000 கிலோமீட்டர் ஓடிடும். ஸோ நான் ஒரு 2 மாதமாக 1.5 மாதமாக 28,000 வந்ததுலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏற்காடு ட்ரிப் முடிக்கும்போது 29,300 ஓடிச்சு. அதுக்கப்புறம் எப்படான்னு இருந்தேன். இன்றைக்கி எப்படியோ 30,000 கிலோமீட்டர் கிளாக் பண்ணோம். அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ். 30,000 ஓட்டிட்டோம் அப்படின்னு. நம்ம அதுவும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா வண்டி ஹீட் அடிக்குது, பயங்கரமாக ஹீட் அடிக்குது. 2வது ஃபேன் ஓடிட்டே இருக்குது, அது ஓகே. ஹீட்டு நார்மலாக ட்ரௌசர்லாம் போட்டு ஓட்டினா கொப்பளம் வந்துடுது, அது வேறு விஷயம். மற்றபடி என்னென்னா கீர் தட்டுது. ஆல்ரெடி கிளச் பிளேட்டு கொஞ்சம் ஃபால்ட்டு, அதனால் கீர் தட்டுறதுனால இது நம்ம ஒரு 75-80 இந்த கிலோமீட்டர்லேயே போய்ப்போம் கைஸ். இன்றைக்கி எவ்வளோ மைலேஜ் தான் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம். நடுவில் கொஞ்சம் முறுக்கிட்டேன். நடுவில் சூப்பர் பைக்ஸ்லாம் போச்சு. அப்போது ஒரு 150 வரைக்கும் ஏற்றி அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு போனேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 80-70 தான் வச்சான் கூப்பிட்றான். ஸோ வண்டி சவுண்ட் அப்படியே நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காற்றோட சவுண்டு தான் நம்மளதில் அதிகமாக வரும். ஏன்னா என்னோடய வாய்ஸ் பாதி இழுத்துருது ஏர்பாட்ஸ் உள்ள, மீதி பாதி காற்று சவுண்டு தான் வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த சவுண்டு கேட்குதான் தெரியல. கேட்டால் அப்படியே கவனித்து பாருங்கள். நான் வேணால் அப்படியே அமைதியாக இருக்கேன். ஸோ கேட்டுச்சா என்னன்னு தெரியல. ஒரு வேளை கேட்டுச்சு வண்டி சவுண்டு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேட்கல அப்படின்னா கேட்கல, அந்த நேரத்தில் நீ பேசியாத இருக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். நான் அமைதியாக உட்காந்துருக்கேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி 30,000 கிலோமீட்டர் ஓட்டணும் அவ்வளோ ஆர்வம் எனக்கு, அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்றது எனக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி கியர் தட்டுது. சிட்டிக்குள்ளெல்லாம் 390 ஓட்டுறது வந்து ஓட்டலாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இம்பார்ட்டன் அப்படின்னா எடுக்கலாம். மற்றபடி சும்மா 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் எடுக்கிறதுக்கு வெறுப்பாக இருக்குது. ஓட்டினா ஒரு ஹைவேவோ இல்லை ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சாவது ஓட்டணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா வண்டி ஹீட் ஆனால் தான் பர்ஃபார்மன்ஸே 390 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மேலே போனால் தான் வண்டி ஹீட்டாகி செட் ஆகுது. ஸோ அது சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கு அடிக்கிற ஹீட்டுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குதுங்க. காலேஜே நான் போனால் கூட பெருசாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். மாதம் 1 நாள் 2 நாள் அவ்வளோதான். மற்றபடி ஓட்டுறதுக்கே வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஹைவேனா ஜாலி, எடுத்தால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். 390 பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த குனிஞ்சு ஓட்டுறது, அப்ரைட் பொசிஷனு, இதெல்லாம் இந்த இடுப்பொலி வருது. ஆனாலும் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பிடிச்சி வாங்கியாச்சு. ஸ்போர்ட்ஸ் தான் வேணும், டூரர்லாம் வேணான்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து நமக்கு அது செட் ஆகிடுச்சு. அதிலலாம் ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆனால் ஹைவே ஓட்டணும். மாதம் 1 வாட்டி 2 வாட்டியாவது ஹைவே எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ தான் எனக்கு ஹாப்பியே. மற்றபடி இல்லை ஹைவே பரவாயில்ல அப்படின்னு மைண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுது, டிப்ரெஷனுக்கு போயிடுறேன். ஹைவே எடுக்கணும், வண்டியை ஓட்டணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 30,000 கிலோமீட்டர் இன்றைக்கி கிளாக் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ மொபைல் வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறது ஆங்கிள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பக்காவாக எனக்கு தெரிஞ்சு போன வீடியோ இதில் ஏற்காடு வீடியோ யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதுலேயே வந்து நைட்டு ஹில்ஸில் ரேஷ் பண்ணியிருப்போம். அதுலேயே வந்து வீடியோ ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு குவாலிட்டி. அப்படிங்கும்போது பகலில் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். iPhone 12 தான் வீடியோ எடுக்கிறோம். கேமரா வந்து அதான் ஃபோனை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் மொபைல் மவுண்ட்டை யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமே GoPro நம்ம வாங்கலாம். அது வரைக்கும் இப்படி தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு ஆக்ஷன் கேமரா எடுத்து குப்பத்தனமாக எடுத்துகிட்டு நல்லாவும் இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டு பின்னாடி ஆளை உட்கார வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மவுண்ட்டை தான் வாங்கினேன். மச்சான் அப்பயே சொன்னான் சந்தோஷம். நீங்கள் நிறைய பேர் இந்த பெரிய ட்ரிப்பு 2,500 கிலோமீட்டர் மச்சான் அதை கூப்பிட்றான். ஓகே போகலாம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, போகலாம். சரி கைஸ், அந்த பெரிய ட்ரிப் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் சந்தோஷ் நம்மளை புளியங்காய் பொறி கூட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு போனாங்க தனுஷ்கோடி ப்ளாகில். ஸோ அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அப்பயே சொன்னால் மொபைல் மவுண்ட் வாங்கடா, அதே நல்லா இருக்கான்டா, நான் பார்த்தேன்டான்னு. இல்லை ஆக்ஷன் கேமரா தான் 1000 ரூபாய்க்கு வாங்குவேன், அதை வச்சு சூப்பராக வீடியோ எடுப்பேன். செருப்பால் என்ன நானே அதுக்கு அடிச்சிக்கலாம். சுத்தமாக ஒர்த் இல்லை அந்த கேமரா. சும்மா லுக்குக்காக போட்டு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுக்குமே யூஸ் இல்லை. பட் ஆனால் இப்போ நம்ம iPhone 12 இந்த மொபைல் மவுண்ட் யூஸ் பண்ணி எடுக்கிற வீடியோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கிளாரிட்டியாக தான் இருக்கும். இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் இப்படியே தொடர்ந்து இதை வச்சே வீடியோ எடுத்துக்கலாம். பின்னாடி ஆள் உட்கார வச்சு எடுக்கிற தேவையில்லைன்னு போது
இப்படியே கொஞ்சம் vlogs கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப்புக்குள்ளே எப்படியாச்சும் GoPro நம்ம வாங்கிடலாம் கைஸ். மற்றபடி இதிலே வீடியோஸ் நான் அடிக்கடி கொடுத்துறேன். ஸோ ஓகே அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமேட்டு மோட்டோ vlog எடுக்கிறேன். பாய். ஸோ கைஸ் இது நம்மளோட செகண்ட் டேங்க் ஃபுல்லு. கிட்டத்தட்ட சேலம் பக்கம் வந்தாச்சு. மச்சான் அப்படியே வந்துட்டு துர்கமில் ரைட் எடுத்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டான். டைம் ஆச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் வண்டி சர்வீஸ் வேணுன்றதுனால. ஸோ ஓகே நம்ம வந்து இங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு. இன்னும் சாப்பிடல, நடுவில் போய் சாப்பிட வேண்டியதான். இதுக்கப்புறம் சாப்பிட்றது vlog வந்தால் வரும்னு நினைக்கிறேன். பயங்கர வெயில். என்னால் வீடியோ இதுக்கப்புறம் மொபைலில் மாட்டி எடுக்க முடியுமான்னு டவுட் தான் கைஸ். 735 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு நான் கேல்குலேட் பண்ணி அப்படியே சொல்லிடுறேன் கைஸ். கொஞ்சம் இல்லைனா அக்கா சன்னமாக கீழே வரைக்கும் ஓவர்ஃப்ளோ பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருவோம். ஸோ கேல்குலேட் பண்ண அப்படியே சைடில் போட்டுறேன் கைஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்றத மட்டும். ஸோ ஓகே நான் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன் கைஸ். அப்படியே அடுத்த நாள் ஈவினிங் கிட்டே ஆயிடுச்சு. அங்கே பெட்ரோல் அடித்து முடிச்சுட்டு மைலேஜ் செக்லாம் பண்ணோமா. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல அப்படின்னா சேலமில் சாப்பிட நிறுத்தினேன். ஸ்டாண்டு போட்டு ஜூஸாவை நிறுத்தினேன். நம்மளோட ஆசிரியர் நம்ம பேர் ஜூஸான்னு வச்சுருக்கோம். ஓகே ஜூஸாவை நிறுத்தினேன். பார்த்தா ஸ்டாண்டு உள்ளே போய் வண்டி கீழே சாஞ்சிருச்சு. கீழே சாஞ்சதில் லிவர் ப்ரொடெக்டர் மட்டும் லிவர் ப்ரொடெக்டர் இருக்கும்ல சைடில், அது நல்ல வேலை அது இருந்துச்சு. அதை மட்டும் நான் போடாமல் இருந்தால் லிவர் பெண்ட் ஆகிருக்கும். பின்னாடிலாம் எதுவும் ஆகலை. சைடில் ஃபேரிங்லேயும் சின்னதாக கூட ஒரு கல் கூட பண்ணல. கரெக்டாக இது ஒன்று மட்டும் தாங்கிருச்சு. ஃபுட் ரெஸ்ட்டு முன்னாடி கண்ணாடி லெஃப்ட் சைடு கண்ணாடி ஒன்றும் ஆகலை. ஃபுட் ரெஸ்ட்டும் ஒன்றும் ஆகலை. லைட்டாக புதஞ்சு தான் இருந்துச்சு. லிவர் ப்ரொடெக்டர் மட்டும் இப்படி இருக்க வேண்டியது கரெக்டாக என்ன ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல உடஞ்சிருச்சு கைஸ். 2 துண்டாக உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இதை மட்டும் மாற்றணும். ஸோ அங்கேயே ஒரு இடத்துல ஒரு மெக்கானிக் ஷெட் அப்புறமேட்டு கழட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடுச்சா இதுலேயே என்னடா ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி சாய்ச்சிருக்கான் ஃப்ரெண்டு. நான் வந்து கீழே இறங்கி பிடிச்சிருவேன். அந்த மாதிரி நானும் சாய்ச்சிருக்கேன். பின்னாடி உட்காந்து தான் பிடிச்சிருவேன். தனியாக வந்து வண்டி ஸ்டாண்டு போட்டு விழுந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம பிடிக்கிறதுக்கான வேலையே இல்லை அங்கே. ஸோ இது வரைக்கும் கீழேன்னு அவன் விழுந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் விழுந்தாலும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செம்ம வெயில் வேறு. இதில் எங்கே மறுபடியும் இந்த ஃபோனை மாட்டி வீடியோ எடுத்துகிட்டு நம்ம மோட்டோ vlog பண்ணிட்டு போகிறது. வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஆகி எவ்வளோ சீக்கிரம் ஒரு மாதிரி மைண்ட் பீஸ் போயிடுச்சு. ரைடு ஜாலியாக ஓட்டுறதை தாண்டி அப்புறமும் தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் வந்து கடைசி 100 கிலோமீட்டர் செம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். அது லாஸ்ட்டு 50 கிலோமீட்டர் வந்து கோயம்புத்தூர் வரும்போது பார்த்தீங்கன்னா 3-வே ஹைவே வந்துடும். அதாவது 6-வே ரோடு. அதிலலாம் பயங்கர கேமராவில் வச்சிட்டேன். அதெல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு வந்தேன். ஆனாலும் வீடியோ அதுக்கப்புறம் எடுக்க பிடிக்காது அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது மட்டும் உடஞ்சிருச்சு. சரி அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மற்றபடி இதில் இருந்த அலைன் கே அதிலே போட்டு வச்சாச்சு. இது வாங்கி நான் மாட்டிடுவேன். மாட்டிட்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் மைலேஜ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கு நம்ம வண்டி. ஏன் அப்படின்றத வந்து நானே இன்னும் பார்க்கல என்ன ஏதுன்ட்டு. ஸோ மேபி கொஞ்சம் அப்பப்போ வெரைட்டி ஓட்டினதாக இருக்கலாம். இல்லை நான் ரொம்ப நாள் கழிச்சு ஹைவே எடுக்கலாம். முறுக்கி தான் கீர் மாற்றினேன். ஸோ அதில் ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. ஒரு 2-3 மைலேஜ் அப்படியே ட்ராப் ஆகிருக்கு. 80-90 ஓட்டியே அது என்னன்றதை நம்ம பார்க்கணும். இல்லைனா மறுபடியும் மைலேஜ் செட் பண்ணுறதுக்கு எதுமா ஒழுக்கமாக ஓட்டணும் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ கைஸ் ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறனா எடுக்கும்போது விரு ரேஷ் ட்ரைவ் பண்ணிட்டோம் 2-3 வாட்டி. ஸோ அதனால் வந்து சிட்டியில் டிராஃபிக் ஓட்டினதில் இப்படி ஆகி போச்சு. ஸோ அதை செட் பண்ணிக்கலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறுபடியும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 10 பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மோட்டோ vlog அப்படிலாம். ஸோ அந்த கேமரா ஆங்கிளோட எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம மொபைலில் மவுண்ட் பண்ணி வீடியோஸ் நிறையா போட்டுகிட்டே இருக்கலாம் கைஸ். ஸோ ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணலாம். பாய். சீக்கிரமே லிவர் ப்ரொடெக்டர் அடுத்து ஒன்று மாட்டிட்டு நான் உங்களுக்கு அதை வேறு ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். பாய். மற்றபடி வண்டிக்கு ஒன்றுமே ஆகலை. பையன் தெளிவாக இருக்கான். நான் எல்லாம் பண்ணிட்டு வாட்டர் வாஷ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ரீல்ஸே போகிறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.